ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Mithuntips. இன்றைக்கி நம்ம ரேஷன் அரிசி வச்சு ஒரு சுவையான கலவை சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த கலவை சாதம் பார்த்திங்கன்னா நம்ம புளி, பூண்டு, மிளகு, மிளகாய் எல்லாமே சேர்த்து தான் செய்ய போகிறோம். இது புளி சாதமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆக்சுவலாக இது என் ஹஸ்பண்ட் ப்ரிப்பேர் பண்ணது. அவருக்கு பிடிச்ச மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு நாள் செஞ்சாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அன்னையிலேருந்து நாங்கள் இது ஒரு வீக்லி ஒன்ஸாவது செஞ்சுக்குவோம். நல்லா ரேஷன் அரிசியில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பூண்டு 10 பல், ஒரு கொத்து கருவேப்பிலை, கை நிறைய சின்ன வெங்காயம், மிளகாய் 5-6, புளி ஒரு லெமன் சைஸ், அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு குக்கர் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது அதில் மிளகு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு பற்களையும் சேர்த்திக்கலாம். பூண்டு ஒரு கட்டை அளவுக்கே நான் சேர்த்திருக்கிறேன். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்திக்கிட்டோம்னா சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகாய் பார்த்திங்கன்னா 5-6 மிளகாய் சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி 2 கிள்ளி போட்டு சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட சின்ன வெங்காயம் ஒரு கை சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்திடலாம். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. மிளகாய் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி நல்லா ஒரு 4-5 முறை களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற வைங்க. 1 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா இப்போ இந்த அரிசி தண்ணியை வடிச்சிட்டு ஃபஸ்ட்டு அரிசி மட்டும் இந்த மசாலாக்குள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரேஷன் அரிசி பார்த்திங்கன்னா அன்பாலிஷ்டு ரைஸ் அப்படிங்கிறதுனால இதை நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆவது நம்ம உணவாக எடுத்துக்கும் போது உடலுக்கு நிறைய நன்மைகள் செய்யும். இதை நம்ம இந்த மாதிரி கலவை சாதமாகவும் செய்யலாம், அல்லது நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வடித்து அதாவது கஞ்சியை வடிச்சிட்டு அந்த மாதிரி சாதமாக செஞ்சால் நம்ம இந்த காரக்குழம்பெல்லாம் செய்யும்போது அப்படி சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் தக்காளி சாதம், அதுக்கப்புறமா சாம்பார் சாதம் இதெல்லாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நம்ம சாதாரணமாக 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி வைப்போம். ஆனால் இந்த கலவை சாதத்துக்கு நம்ம 2.5 கப் அளவு தண்ணி வச்சா போதும். இப்போ நம்ம 2 கப் அரிசிக்கு 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாம். எப்போதும் போல் 3 சவுண்டு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். 3 சவுண்ட் வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி இப்போ நம்மளுக்கு சுட சுட ரேஷன் அரிசி கலவை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு பார்க்கும்போது தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் கிடையாது. இதில் தண்ணி எல்லாம் நிற்கலை. அதாவது நம்ம சாதாரண எப்போதும் சாப்பிட்ற அரிசியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருந்ததுன்னா கஞ்சி மாதிரி இருக்கும், சாதம் சாப்பிடவே முடியாது. ஆனால் இது அப்படி இல்லை. நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் பசந்தையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா அரிசி வெந்தும் இருக்குது, அதே சமயம் நல்ல குலைவாகவும் இருக்குது.
இதை சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு துளி கூட அந்த ரேஷன் அரிசியோட வாசனை வந்து இருக்காது. ஏன்னா நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே 5-6 தடவை நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா ஊற வைக்கிறதுனால நல்லா வந்து அரிசியும் அந்த வாசனை எதுவும் இல்லாமல் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.